நவகிரகங்களை எப்படி வழிபடுவது? நம்முடைய வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களுக்கும் நவகிரகங்களின் செய்கையால் நடக்கிறது என்று இந்து சமயத்தினர் கருதுகின்றனர். இந்த நவகிரகங்களை வழிபடுவது நல்லது என்றாலும், எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் மூலவரை வழிபடாமல் வெறும் நவகிரகங்களை வழிபாட்டை மட்டும் மேற்கொள்வது தவறானது. நவகிரகங்களை எப்படி வழிபாடு பண்ணுவது என்று தெரிந்து கொள்ளலாம். முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்னரே அந்தந்த கோயில் மூலவரை வணங்கிவிட்டு இறுதியாக நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதுவே சிறந்த பலனை அளிக்கும். மூல வழிபட்டால் நவகிரகங்களை மட்டும் வழிபடுவது எதிர்மறையான பலன்களை கொடுக்க, நவகிரகங்களையும் ஒவ்வொரு கிரகமும் தரும் வளங்கள் இவைதான்: சூரியன் ஆரோக்கியம், சந்திரன் புகழ், செவ்வாய் செல்வ செழிப்பு, புதன் அறிவு வளர்ச்சி, வியாழன் மதிப்பு, சுக்கிரன் வசீகரத்தன்மை, சனீஸ்வரன் மகிழ்வான வாழ்க்கை, ராகு தைரியம், கேது பாரம்பரியமான பெருமை. நவகிரகங்களை சுற்றி வழிபடும் போது அந்தந்த கிரகத்தின் உரித்த எண்ணிக்கையில் சுற்றி வழிபட வேண்டும். அதாவது முதலில் 9 முறை சுற்றி வணங்கிய பின் அந்த கிரக அனுகிரகத்திற்கு மேலும் விசேஷமாக சுற்றி வந்து வழிபடுதல் வேண்டும். அது எத்தனை சுற்றுகள் என்பதை பின்வரும் செய்திகளை நம் வழி அறிந்து கொள்ளலாம். சூரியன் 10 சுற்றுகள், சுக்கிரன் 6 சுற்றுகள், சந்திரன் 11 சுற்றுகள், சனி 8 சுற்றுகள், செவ்வாய் 9 சுற்றுகள், ராகு 4 சுற்றுகள், அடிப்பிரதட்சணம் புதன் 5, 12, 23 சுற்றுகள், கேது 9 சுற்றுகள், வியாழன் 3, 12, 21 சுற்றுகள். குறிப்பு: நவகிரகங்களை நேருக்கு நேர் நின்று வணங்குவது தவறான ஒன்றாகும். நவகிரகங்களை சிலைகளை தொட்டு வணங்குவது பாவம் தரும் செயலாகும். எனவே அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும்.